8 திக்கும் பரவி இருக்கும் என் தமிழ்ச் சொந்தங்களே மற்றும் உலக மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்று நான் பேச உள்ள தலைப்பு எனக்கும் என் வயதிற்கும் சம்பந்தமில்லாத தலைப்பு. என்ன செய்வது, பேசியே ஆக வேண்டிய காலகட்டத்திலும் கட்டாயத்திலும் நாம் இருக்கிறோம். அத்தலைப்பு உலக புகையிலை ஒழிப்பு தினம். உலக சுகாதார மையத்தால் கடந்த 1987ஆம் வருடம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்நாள் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 31ஆம் நாள் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை என்பது நிக்கோட்டினா என்ற இனத்தை சேர்ந்த தாவர வகையாகும். இதன் பிறப்பிடம் தென் அமெரிக்க பகுதியாயிருந்தாலும் இதன் ஆதிக்கம் இன்று உலகம் முழுவதும் உள்ளது. அணுக்குண்டு விரைவாக கொன்றுவிடும். ஆனால் புகையிலையோ மெதுவாக கொள்ளும் அணுக்குண்டை போன்றது. இதன் காரணமாகவே புகையிலை பயன்பாட்டை பெருந்தொற்றுக்கு நிகரானதாக உலக சுகாதார மையம் அறிவித்தது. மனித பிறவியின் தனிச்சிறப்பு 6ஆம் அறிவு. இந்த அறிவையே மந்தமாக்குவது புகையிலை போதை. இந்த பூமியில் எந்த உயிரினமும் போதையை தேடி அலைவதில்லை, மனிதனை தவிர. மனிதனை நல்வழிக்கு அழைத்துச் செல்லும் அன்பு, அறம், பண்பு, கருணை போன்ற சக்திகள் இருக்க, தீய வழிக்கு இழுத்துச் செல்லும் போதை ஒரு மிக பெரும் சக்தியாக விளங்குகிறது. போதையில் பல வகை உண்டு. புகழ் போதை, அதிகார போதை, பணபோதை, புகையிலை போதை என்பன சில. புகையிலை போதையை நாம் எடுத்துக்கொள்வோம். இப்போதையில் பல படிநிலைகள் உள்ளன. புகையிலையில் ஆரம்பித்து விஷ பாம்புக்கடி போதை வரை. போதையின் அளவு அதிகமாகும் போது பகுத்தறிவு குறைந்து சிந்திக்கும் திறனற்று மனிதன் மிருகமாகிறான். புகையிலை பழக்கம் எப்படி உருவாகிறது? டேய் மச்சான், ஒரு இழுத்துப்பார் என்று பள்ளி அல்லது கல்லூரி நண்பன் கூற, இவனும் இழுத்து பார்க்க தான் நுழைவது நரக வாசல் என்று தெரியாமல் சொர்க்கத்தில் மிதப்பதாக நினைத்து கொள்கிறான் அப்பாவி இளைஞன். ஒரே ஒரு முறை என்று ஆரம்பித்து பல முறை பழகி தனது இறுதி மூச்சும் புகையோடு புகையாக கலந்து போய்விடுகிறது. பெற்றோர்கள் சிலர் பிள்ளைகளுக்கு முன்பே புகைப்பிடிப்பது அல்லது குடிப்பது போன்ற செயலால் பிள்ளைகளின் மனதில் அது பதிந்து தாங்கள் பெரியவர்களானதும் தானும் தன் பெற்றோரைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என நினைக்க தூண்டுகிறது. பெற்றோர் அரவணைப்பு இல்லா பிள்ளைகள் வெகு சுலபமாக புகையிலையிடம் சிக்குகிறார்கள். புகையிலையை பற்றி பாலிய வயதில் போதிய விழிப்புணர்வு இல்லாமை, பக்க விளைவுகளை பற்றி அறியாமை, நல்ல நட்பு கூடாமை ஆகியவற்றால் தூண்டிலில் மீன் போல மாட்டிக்கொள்கின்றனர். பெரும்பாலாக புகையிலையை பயன்படுத்துபவர்கள் அதை பயன்படுத்தும் போதே விரைவில் இப்பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்றும், குடிப்பவர்கள் நாளை முதல் சத்தியமாக குடிக்க மாட்டேன் என்றும் எண்ணுவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அது அவர்களால் முடிவதில்லை. பழக்கம் ஆட்கொள்கிறது. இது மட்டுமில்லாது உடனே பழக்கத்தை விட்டால் நமக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பய உணர்வு இவர்களுக்கு இருக்கிறது. புகையிலை உடல் மற்றும் மன ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் தரும் என்பது ஊரறிந்த ஒன்று. ஒரு குடும்பத் தலைவன் தான் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பெரும் பங்கை புகையிலை பொருட்களுக்கே செலவிடுகிறார். வீட்டுக்கு காய்கறி வாங்கவோ, பிள்ளைகளுக்கு பொம்மைகள் வாங்கவோ, மனைவிக்கு பூவோ சேலையோ வாங்க யோசிக்கும் ஒரு ஆண் எவ்வளவு விலையாக இருந்தாலும் கள்ளச்சந்தையில் கூட புகையிலை பொருட்களை வாங்குகிறார். இதை விட வேதனை, சென்னை போன்ற பெருநகரங்களில் நாங்கள் என்ன சளைத்தவர்களா என களம் இறங்குகின்றனர் சில பெண்கள். ஆணுக்கு பெண் சரிசமம் என்று புகைப்பதில் நிரூபித்து கொண்டிருக்கின்றனர். இப்புகையிலை பழக்கம் உள்ளவர்களுக்கு புகையிலை பயன்படுத்தும் நேரம் சாதாரணமாகவும் பயன்படுத்தாத நேரம் அசாதாரணமாகவும் தோன்றுகிறது. சிறிது நேர இடைவெளியில் கூட கை நடுங்கும், இதயம் படபடக்கும், வாழ்க்கை வெறுக்கும். சரி, புகையிலை பயன்படுத்துபவர்கள் அனைவரும் தீயவர்களா என்றால் அதுதான் இல்லை. இங்கு காண்பிக்கப்படும் சில புகைப்படங்களை பார்க்கவும். இப்போது உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது? புகையிலை பயன்படுத்தும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், புகையிலையை அறவே தொடாத கெட்டவர்களும் இருக்கிறார்கள். உடல் நலத்திற்கே அது தீங்கு விளைவிக்கும். இனி புகையிலை உபயோகிப்போரை கண்டால் அவரை தீயவராக பார்க்காமல் சிக்கி தவிப்பவராக மட்டும் பாருங்கள். முதலில் புகையிலை பொருட்களில் எச்சரிக்கை வாசகங்கள் இருந்தன. விற்பனை குறைந்தபாடில்லை. பிறகு அபாய புகைப்படங்கள் அச்சிடப்பட்டன. அதன் பிறகும் விற்பனை குறையவில்லை. தனி மனித ஒழுக்கம் இல்லாதவரை இங்கு ஒன்றும் மாறப்போவதில்லை.
திருந்த விருப்பமில்லாத மனிதனை வைத்துக்கொண்டு புகையிலை பயிரிடுபவரையோ உற்பத்தியாளரையோ விற்பனையாளரையோ அரசையோ காவல்துறையையோ குறை கூறி என்ன நடக்கப் போகிறது? எப்படி திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதோ, போதையால் சிக்கிக் கொண்டவர் தானாய் திருந்தாவிட்டால் போதைப் பொருளை ஒழிக்க இயலாது. ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு ஜீவராசியாக பல பிறவிகள் ஓர் உயிர் எடுக்கப் போவதாக ஒரு கற்பனை செய்து கொள்வோம். நாம் இப்போது எடுத்திருக்கும் மனித பிறவியே மிக உன்னதமானது. ஏனெனில் முந்தைய பிறவியில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறை திருத்திக் கொள்ளவே இம்மனித பிறவி. நன்கு சிந்தித்து பாருங்கள். ஒரு சிங்கமோ புலியோ பறவையோ நாயோ தான் செய்த தவறை திருத்திக் கொள்ள இயலுமோ? எனவே ஒவ்வொரு மனிதனும் தனக்கு அளித்த இந்த மகத்தான இப்பிறவி வாய்ப்பை பயன்படுத்தி நற்செயல்களில் மட்டுமே ஈடுபட வேண்டும். புகையிலையினால் அவதிப்படும் அன்பர்களுக்கு இந்த காணொளியை பகிரவும். இந்த பேச்சின் மூலமாக ஒருவரேனும் நல்வழிக்கு திரும்பினால் அது எங்களின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாகும். புகையிலை பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்ற உண்மையான எண்ணம் உடையவர்கள் முதலில் ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம் விட்டு பாருங்கள். இதில் நீங்கள் வெற்றியடைந்தால் புகையிலை பழக்கத்திலிருந்து விடுபடுவது சுலபமே. கண்களை மூடி காலை மாலை 10 நிமிடங்கள் அமரப் பழகுங்கள். வேறு எங்கும் சிந்தனை போகாமல் முன்னேற்றத்தில் மட்டும் உங்கள் கவனம் இருக்கட்டும். அடுத்த முறை புகையிலை பயன்படுத்த தோன்றும் போது உங்கள் தாய் தந்தையையோ மகன் மகளையோ மனைவியையோ அல்லது நல்ல நண்பர்களையோ மனதார நினைத்து கொள்ளுங்கள். பழக்கத்தை தூண்டும் தருணங்களை சற்றே ஒதுக்கி போடுங்கள். உலகத்தில் வேறு யாரும் உங்களுக்கு உதவிட முடியாது. நீங்களே உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மூளை புகையிலையை வாங்கச் சொல்லி கட்டளையிடும். அதற்கு பணியாமல் உங்கள் இதயம் சொல்வதை கேளுங்கள். வியாதிகள் வந்த பிறகோ இறக்கும் தருவாயிலோ இப்பழக்கத்தை விட்டு இருக்கலாம் என நினைப்பது வீண். தெளிந்த நீரோடை போல் ஆகட்டும் உங்கள் அறிவு, இமயம் போல் இருக்கட்டும் உங்கள் வெற்றி என வாழ்த்தி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க அதன் புகழ். ஜெய்ஹிந்த்.